நியூ கவர்னன்ட்ல ஒபீடியன்ஸ்க்கு என்ன மீனிங்னா அவுட்புட் ஆஃப் ஃபெய்த். பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படிதல் மேல அவன் விசுவாசம் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் விசுவாசிப்பதையே கீழ்ப்படிதலாக தேவன் எடுத்தார். ஆவியில இருக்கிற ஆசீர்வாதம் சரீரத்துக்கு வரணும்னா 2 கடையில் ஒரு குழாய் வைக்கணும். அந்த குழாய் தான் வார்த்தைக்கு கீழ்ப்படி. கையை தட்டுக்கும் அவருக்கு. நாம் தொடர்ந்து உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருக்கு 2 டைமென்ஷன் இருக்கு, 2 ஃபிகர் இருக்கு. அந்த ஃபிகர் ஒன்று என்னன்னா உயிர்த்தெழுதல், இன்னொரு ஃபிகர் என்னன்னா ஜீவன். ஆமென். உயிரோடு கூட இருந்து என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவன், மரித்து என்னை விசுவாசிக்கிறவனுக்கு உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்பது கடந்த காலத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு வார்த்தை. ஜீவன் என்பது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் மாற்றக்கூடிய வார்த்தை. 3 காலங்களையும் மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தருக்கு இருக்கிறது. உங்கள் கடந்த காலத்தை எல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆமாம், ராமேன் சொல்லுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு பேஷண்ட் வந்து கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கார், 4th ஸ்டேஜில் இருக்குது. அவர் வந்து கையை வச்சு நீங்கள் ஜோம் பண்ண உடனே ஆவியானோட வல்லமை இறங்கி அவரை சுகப்படுத்திடுது. கேன்சரை ட்ரேஸே இல்லாமல் வந்து கம்ப்ளீட்டாக சுகமாயிடுறார். இப்படி சுகமானவங்க ஏகப்பட்ட பேர் இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம மினிஸ்ட்ரியில் குறைஞ்சது 3 கேன்சர் பேஷண்ட்ஸ்கிட்ட என்ன செஞ்சுருக்காங்க, சுகமாக இருக்கிறாங்க, சுத்தமாக சுகமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த கேன்சர் பேஷண்ட் இப்போ சுகமானார்னா இது நிகழ்காலத்திலே நடந்த ஒரு மாற்றம் அல்ல. இந்த கேன்சர் செல்லு எப்போ இவருக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி அது ஸ்டார்ட் ஆகி ஒரு வருஷம் என்ன செய்யுது, ஒரு மாதிரி வேலை பார்த்துருக்கு. அடுத்து 5 வருஷம் வேலை பார்த்துருக்கு. அதாவது சங்கீதம் 91 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். கண்ணி என்பது கண்ணுக்கு தெரியாமல் வைக்கிறது. சில வியாதிகள் வெளிப்படையாய் தெரியும், சில வியாதிகள் வெளிப்படையாய் தெரியாது. காய்ச்சலில் செத்துடுறாங்க, எய்ட்ஸ் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, இது வந்து 5 வருஷம் ஒரு மாதிரி வேலை பார்த்துச்சு. அந்த செல்லு எவ்வளோ வேலை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் வந்து 1st ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ். இப்போ ஹீலான்னவனை ப்ரெசன்ட் இந்த டேஸில் ஒரு விஷயம் நடக்கலை. இதுக்கு முன்னாடி 15 வருஷம் என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த கடந்த 15 வருஷத்தையும் அது மாற்றிடுச்சு. கைத்தட்டுங்க. அப்போ ஒரு ஜெபம் கடந்த காலத்தை மாற்ற முடியுமா முடியாதா? கையெழுத்தப்பீங்க அவருக்கு. நேற்றைய நாளை நீங்கள் போய் மாற்றலாம், போன வருஷத்தை நீங்கள் மாற்றலாம். ஆமாம், போன வருஷத்தில் ஒரு செத்துட்டார் சார், இன்னைக்கு ஜெபிச்சு உயிரோடு எழுப்பிட்டீங்க, அந்த சம்பவத்தை மாற்றிட்டீங்க தானே. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 3 காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் தான் தேவன். நீங்கள் அவரோடு கூட அமர்ந்திருக்கிறபடினால் நீங்களும் 3 காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். நான் கடந்த காலத்தையே மாற்றலான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எதிர்காலத்துக்கு போய் பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் இது? சார் நடந்ததே மாற்றலான்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் நடக்க போகிறத போய் நீங்கள் மாற்ற முடியுமான்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அப்போ ஏசுனா நான் உயிர்த்தெழுதல், நான் ஜீவன் என்று சொன்னான். ஆனால் உயிர்த்தெழுதல் எவ்வளவு அவசியமோ ஜீவனும் அவ்வளவு அவசியம். அதான் சொல்லியிருக்க. ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார், அவரை வந்து இல்லை வியாதியில் இருந்திருக்காரு, அவர் செத்து போயிட்டாரு. அவரை ஜோமணி நீங்கள் எழுப்பிட்டீங்க, எழுப்பி மறுபடியும் அவர் என்ன செஞ்சிட்டீங்க, பிச்சை எடுக்க வச்சுட்டீங்க அந்த வியாதியோட. அவன் சொல்கிறேன், ஒழுங்கா செத்து போனவனை ஏன்டா எழுப்பி விட்ட? அப்போ அவனுக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்தீங்க. ஆனால் இந்த பூமியில் வெற்றியோடு வாழ்வதற்கு ஜீவனை அவனுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். அதனால் இயேசுக்கு 2 டைமென்ஷன் இருக்கு. ஒன்று உயிர்த்தெழுதல், இன்னொன்று ஜீவன். சபையானது உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்க வேண்டும், ஜீவனையும் பிரசங்கிக்க வேண்டும். நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் கையை தட்டுங்க. ஆமாம், நல்ல கிருபை சொல்லுங்க. வல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் தண்ணீரினில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. அந்த கிருபை அது எனக்கு சொல்லிக் கொடுத்து, அந்த கிருபை என்னை நடத்தி. அவருடைய கிருபை நமக்கு போதிக்குது பாருங்க.
அப்போ உயிரோடு இருக்க நமக்கு ஜீவன் ரொம்ப அவசியம். ஆமேன். ரொம்ப ஜீவன் ரொம்ப. சிலர்லாம் தான், அதாவது சில ரொம்ப பிரச்சனை பண்ணி ஜோம் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தனை ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஜோம் பண்ணி சிலர் அனுப்பிச்சிருக்காங்க சார், அந்த பழைய கலவியெல்லாம் ரொம்ப பஞ்சாயத்து பண்ணி திரும்ப அந்த கலவியெல்லாம் உயிரோடு எழுப்பி விட்டு எனக்கு பிரச்சனையை கூட்டுறாங்க. அவர் உயிர்த்தெழுதல் மாத்திரமல்ல, அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயும் இருக்கிறார். அப்ப ஜீவன் வரும்போது அந்த ஜீவன் பரிபூர்ணமாகும். ஆமென். அப்படிலாம் நீங்க பயப்பட வேண்டாம். அவர் ஜீவனாய் இருக்கிறார். ஸோ இந்த பூமியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ற சபையானது உயிர்த்தெழும் பேச வேண்டிய, ஜீவனையும் பேச வேண்டிய. இந்த வாரம் ஜீவனுக்கு எதுவான சில காரியங்களை உங்கள் இடத்தில் பேச முடியும். நான் ஆவியில் ஏவப்பட்டேன். அதாவது ப்ரிப்பேர்ட் மெசேஜஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த மெசேஜுக்கான ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். அந்த மெசேஜ் ரெடியாக இருந்தால் அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு இல்லை. இந்த வாரம் ஜீவனை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்குன்னா, என்ன ஸ்பிரிட் இருக்கோ அந்த வேர்டை தான் நம்ம பேசணும். அந்நிய பாஷையிலே நிறைய பேசுங்க. பெயிண்ட் அண்ட் பியூட்டிஃபை த மந்த் அப்படின்னாரு கர்த்தர். இந்த மாதத்தை என்ன செய்யுங்க, பெயிண்ட் பண்ணி அழகாக்குங்க. நீங்கள் பேச பேச, அந்நிய பாஷையில் பேச பேச நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இந்த மாதத்தை அழகாக்குறீங்க. ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் பேசணும்னு விரும்புகிறீங்களோ பேசுங்க. ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட டைமில் அந்நிய பாஷையில் பேசுங்க. நாள் முழுவதும் நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள். அப்படி பேசும்போது உங்களுடைய சூழ்நிலை, உங்கள் மாதம், உங்களுக்கு எல்லாமே அழகாகும். பாருங்கள், உங்களுக்கு தெரியாத பல டோர்ஸ்லாம் திறக்கும். நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கம் டு விஐபி கிளாஸ் அப்படின்னாரு கர்த்தர் என்கிட்ட இந்த வட்டம். என்னுடைய பிள்ளைகளில் ஒரு நார்மல் கிளாஸில் இருக்கிற பீப்புள் இருக்கிறாங்க, விஐபி கிளாஸ் பீப்புள் இருக்கிறாங்க. இது நீங்கள் எடுத்தோன்னே ஏற்றுக்க மாட்டீங்க. வசந்த சொன்னோன்னா ஆமேன் நீங்கள் நறுக்குன்னு மண்டையில் கொட்டிடுங்க. சரியா? பெரோயா பட்டணத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வேதத்தை தினந்தோறும் தியானித்தபடினால் தெசலோனிக்கையில் இருந்தவர்களை பார்க்கிலும் விஐபி கிளாஸ் பீப்புளாக இருந்தார்கள். இந்த பெட்டர் கிளாஸ் யார்? இவனுக்கு பேர் என்ன கிளாஸு? விஐபி கிளாஸ். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். கிருபையில் இருக்கிற நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கொடுக்காம போயிடுறாங்க. கிருபையில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கடன் வாங்கிட்டு வாழ்க்கை நடத்துகிறாங்க. சிலர் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. அதாவது பொருளாதாரத்தில் குறைந்திருப்பது லோயர் கிளாஸ் நான் சொல்லலை. நான் நல்லா புரிஞ்சுக்கணும். குணத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன், கேரக்டரை பேசிக்கிட்டு இருக்கிறேன், மெடிடேஷனை பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒபீடியன்ஸை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதில் என்ன கிளாஸ் இருக்குது? விஐபி கிளாஸு இருக்குது. என்கிட்ட சொன்னார், நீ விஐபி கேடருக்கு வந்துரு, விஐபி கிளாஸுக்கு வந்துரு. பாருங்கள், பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் பெட்டர் அப்படின்னு தமிழில் பெட்டர், அதாவது ஆங்கிலத்தில் பெட்டர்ன்னு இருக்குது. அதாவது பெருமை உள்ளவனை விட பொறுமை இருக்கிறவன் அவன் விஐபி கிளாஸு. உடனே முன்னாடி ஒரு லோனை போட்டு காரை வாங்கி முன்னாடி நம்ம காட்டிடணும்டா அப்படின்றவன் பெருமை உள்ளவன். வறுமையா எரியா அவன் பொறுமை உள்ளவன். உடனே ஒரு லோனை போட்டு உடனே ஒரு வீடை கட்டி பாலை காய்ச்சிடணுன்றவன் பெருமை உள்ளவன். கர்த்தர் தருவார்ப்பா, அவன் பொறுமை உள்ளவன். பைபிள் சொல்லுது, பெருமை உள்ளவன் லோயர் கிளாஸு, பொறுமை உள்ளவன் விஐபி கிளாஸு. அப்போ கிருபைக்குள்ளேயே 2 கிளாஸ் இருக்கு. நீங்கள் நினைச்சா விஐபி கிளாஸுக்கு வரலாம். உங்கள் எல்லாரும் விஐபி கிளாஸ் கொண்டு வரதுக்கு தான் கர்த்தர் பேசுகிறாரு. நீங்கள் செகண்ட் கிளாஸில் இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புளாக வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதில் தான் ஒரு விஷயம் சொன்னார், ராஜ்யத்தோடு இணைந்து இருக்கிறவர்கள் விஐபி கிளாஸ். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போதே எக்கனாமிக் கிளாஸில் போனீங்கன்னா என்ன தராங்க? தண்ணி கேட்டால் கூட இருங்க சார் 2 டம்ளர் குடிச்சிட்டீங்க அப்படின்றான். குடுமா தண்ணியை கொடுக்குமான்ற. ஆனால் பிஸ்னஸ் கிளாஸுக்கு போனால் அவன் எல்லாம் கொடுத்துட்றான் அப்படின்னு அப்படியே படுத்து தூங்க வச்சே போர்வையை போற்றி விட்டு போயிடுறான். என்ன சார்? விஐபி கிளாஸ்ப்பா. இங்கே என்னடான்னா நம்ம ஸ்கூலில் கூட கொஞ்சம் அகலமாக இருக்கும் போல் சீட்டு, இப்படி 90 டிகிரியில் உட்கார வைக்கிறாங்க. ஃப்ளைட்டு மாதிரி ஒரு தரித்திரமான பயணம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்களாம் அந்த பணக்கார பயணம் நினைக்கிறீங்களே, தரித்திரமான பயணம். நீங்கள் மொஃபஸல் பஸ்ஸில் போனால் கூட அப்படி கும்முன்னு சாஞ்சிடா ராஜா மாதிரி போகலாம். ஃப்ளைட்டில் தான் அட்டென்ஷன். லைட்டாக கையை வச்சு நான் வெட்டிக்கிறேன். என்ன ஒரு தரித்திரமாக கட்டியிருக்கான் இந்த ஃப்ளைட்டை. கர்த்தர் சொன்னா, இவங்கெல்லாம் சரியில்லை ஜஸ்டின்னு, நம்ம தான் ஃப்ளைட் புதுசாக போகணும். ஆமாம், என் ஃப்ளைட்லாம் பாண்டு படத்தில் வில்லியம் வச்சிருக்க ஃப்ளைட்டு தான், மாற்றமே கிடையாது. அப்படியே உட்காந்து கும்முன்னு. ஆமாம், உள்ளே 4 பேர் தான். அப்படியே எய்த்தாப்பில் உட்காந்து பார்த்துட்டு அவ்வளோதான். அப்படி பாண்டு படம் வில்லியம் படம் ஃப்ளைட்டு தான். நம்ம இப்போ சொந்தமாக வாங்க போகிற ஜெட்லாம் அப்படி தான் இருக்க போகுது.
என் அன்புக்குரியவர்களே, அப்போ அதில் 2 கிளாஸ் இருக்கு பாருங்க. அப்போ பைபிளில் தேவனுடைய பிள்ளைகளில் கிளாஸ் இருக்கு. will you believe it or not? சார் அவர் சொல்றாரு, பரலோகத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு இடத்துல அன்னகர்களை பற்றி பேசுறாரு. அன்னகர்களுக்கு என்னுடைய குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் இருக்கிற ஸ்தானத்தை விட உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை நான் கொடுப்பேன்றார். அங்கே ஊழியக்காரனுக்கு ஒரு பிளேஸு, ஊழியத்தில் இணைஞ்சிருந்தவனுக்கு ஒரு பிளேஸு, ஊழியத்தை பற்றி சம்பந்தமே இல்லாமல் வந்து ஓசியிலே வீடியோவை பார்த்துட்டு போகிறவனுக்கு சாரி எல்லாரையும் கொண்டு வரணும்ல அரவணைச்சு, அதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 15,000 பேரையும் கொண்டு வரணும்ல விஐபி கிளாஸ்க்கு, அதுக்காக தான் ஒரு பாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாரத்தோட சாரத்தை மாற்றிடாங்க. அப்போ இந்த செகண்ட் கிளாஸை விஐபி கிளாஸை கொண்டு வர தேவன் விரும்புகிறார். அப்போ அங்கே வந்து பைபிள் டிஜிஎஸ் போனப்போ சொல்கிறாரு, பைபிள்னு சொல்லுது, அதில் பல வானங்கள் பல ஸ்டாண்டர்ட் இருக்குது. பவுல் மாதிரி வந்து ஊழியத்தில் இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு, இயேசுவே ஆண்டவன் சொன்னவங்களுக்கு சொல்லி அந்த கல்லணை வந்தான் பார்த்தீங்களா? ஆமாம், கல்லணையும் வந்து பவுலையும் ஒரே இடத்துல தேவன் வைக்கல பரவாயில்ல. அப்போ என்ன சொல்ல வரோம், நாம் ரட்சிக்கப்பட்டோன்னா பரலோகம் தான் முக்கியம்னா செத்தவொன்னே போயிடலாம். ஆனால் அதற்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம் என்பது முக்கியமாக இருக்கிறது. அதனால வேதம் சொல்லுகிறது, அவனவன் கிரியைகளுக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. இந்த வசனம் தான் புதிய ஏற்பாட்டில் வர கிரியைன்னு வருகிற ஒரு 4-5 வார்த்தையில் ஒரு வார்த்தை. நான் கிருபைக்குள்ளே வந்தோன்னே நான் தேடினது புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் கிரியைன்னு வருது, கிரியை இருக்கா இல்லையா, இவங்களுக்கு எதிர்த்து பேசுகிறேன்டான்ட்டு கிரியை எடுத்துக்க ஆரம்பித்தேன். பென்கர் படத்தை தயாரித்தவன் வந்து பைபிளை பொய்ன்னு கண்டுபிடிக்கணும் படிக்க ஆரம்பித்தானா. கடைசியில் பென்கர் படத்தை எடுத்து 15 ஆஸ்கார் வாங்கிட்டான். நான் வந்து கிருபை பிரசங்களுக்கு எதிராக பேசுன்னு தான் பைபிள் படித்தேன். குறிப்பாக மார்ட்டின் நேசராய் பாசத்தை வந்து நம்ம போய் என்ன செய்யணும், நாளைக்கு வசனத்தை காட்டுறேன் தடி கிரியைன்னு எங்கெல்லாம் இருக்குது கிரியை அதெல்லாம் தூக்குனேன். ஆனால் தேவன் என்ன கிருபை பிரசங்க மாற்றிட்டார். அதில் வர கிரியைன்ற ஒரு வார்த்தை என்னன்னா, அவன் கிரியைக்கு தக்க பலனை. இது என்ன சொன்னாங்க, நீ செய்கிற சேட்டைக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன செய்வார், அடிக்கிறதுக்கு வராரு. ஆனால் அவர் நான் அடிக்கிறதுக்கு வரேன், கிரியைக்கு தக்க அடிக்க வரேன்னு சொல்லலை, கிரியைக்கு தக்க பலனை, ரிவார்டு. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவன் எல்லாம் பரலோகத்துக்கு தான் வரல, மாற்றமே கிடையாது. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்துக்கு வருகிற அந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா அந்த ரட்சிப்புக்கு பேர் நித்திய ரட்சிப்பு. ஆமாம், ஏதோ சாதாரண ரட்சிப்பு இல்லை, நித்திய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்கு பேர் பூரண ரட்சிப்பு. இயேசு சிலுவையில் கொடுத்தது என்ன ரட்சிப்பு? பூரண ரட்சிப்பு. இதற்கு எதிராக எவன் பேசினாலும் அவன் எச்சரிக்கப்படத்தக்கவன். ஜாக்கிரதை, வாந்தம். ஏன்னா இயேசு பாதி முடிச்சிட்டாரு. வந்து அந்த ரட்சிப்புக்கு அப்புறம் தினந்தோறும் ஒரு ரட்சிப்பு இருக்கு, அடுத்து எதிர்காலத்தில் ஒரு ரட்சிப்பு இருக்கு. நீ வந்து நிறைய கிளாஸிஃபை பண்ணுறேன், கிடையவே கிடையாது. சிலுவையில் வாங்கினது பூரண ரட்சிப்பு. இப்போ அந்த ரட்சிப்புக்குள்ள அந்த ரட்சிப்பை பெற்ற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல கிளாஸஸை தான் பேசிக்கிட்டு வரும். அவன் செய்த கிரியைகளுக்கு தக்கு நான் அளிக்கும் ரிவார்டு. அவர் எதுக்கு வர்றாருன்னா பாருங்க, 3 பேர் ஜெயிச்சிருக்காங்க ஓட்டப்பந்தயத்தில். எத்தனை பேர்? மற்றவங்களாம் தோத்துட்டேன். 3 பேர் ஜெயிச்சிட்டாங்க. 3 பேரில் ஒருத்தன் ஃபஸ்ட்டு நிற்கிறான், ஒருத்தன் செகண்ட் நிற்கிறான், ஒருத்தன் தேர்டு நிற்கிறான். அப்போ 3 பேரும் ஜெயிச்சவங்க தான். 3 பேருக்கு கப்பு கொடுக்குறோம். ஆனால் ஒவ்வொருத்தனும் எவ்வளோ பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் தேவனுடைய வார்த்தையினால் எந்த அளவு மறுரூபமாக்கப்படுகிறோமோ அந்த அளவு நாம் தேவனால் கனப்படுத்தப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். ஒரு தகப்பன் தனக்கு பிள்ளைகள் 3 பிள்ளை இருந்தால் 3 பேருமே பிள்ளைகள் தான், பிள்ளை இல்லைன்னு ஆயிராது. அப்படித்தான் நாம் எல்லோருமே பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ற ஒரு விஷயம் சொன்னார், நீ எந்த கிளாஸ், விஐபி கிளாஸுக்கு போனோம்னா அங்கே வந்து என்னவே அதிகமாக இருக்குன்னா ப்ரொவிஷனே அதிகமாக இருக்குது. பைபிள் ஒரு விஷயம் சொல்லுது, இவர்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது என்ன கூட கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிதான் இருக்குது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இது நார்மல் கிளாஸு. ஒரு கிளாஸை மட்டும் விஐபி கிளாஸை கூப்பிட்டு கேட்கிற உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்ன்றார். அவன் யார் ஆண்டவரே? நான் விஐபி கிளாஸ். என்ன விஐபி கிளாஸ்? எதனால விஐபி கிளாஸ்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவன் எவனோ அவனுக்கு. அப்ப people who are connected with the kingdom of God, in extending the kingdom of God, in establishing the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிப்பதில் எந்த மனுஷனெல்லாம் தன் கரத்தை இணைத்திருக்கிறானோ, ஒரு ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு எவன் தன்னுடைய கரங்களை இணைத்திருக்கிறானோ அவனெல்லாம் எழுதி வச்சுக்காம விஐபி கிளாஸ் தான். கேட்கிற அவனுக்கு கூடத்தான் கொடுக்க. ஐயா தட்டுங்க ஒரு தடவை.
பிரைஸ் காட். எத்தனை பேர் விஐபி கிளாஸில் இருக்கிறீங்க இந்த சர்ச்சில்? ஜாயின் யுவர் ஹேண்ட்ஸ் இன் பில்டிங், இன் எக்ஸ்டெண்டிங் த கிங்டம் ஆஃப் காட். உங்களை நீங்களே வஞ்சியாதிருங்கள். காணிக்கையை பற்றி பேசும்போது சொல்கிறார், எல்லாம் சிலுவையிலேருந்து வருது, சிலுவையிலேருந்து. இன்றைக்கி அதான் நான் பேச போகிறேன் உங்கள்கிட்ட. என் அன்புக்குரியவர்களே, நான் எனக்கு என்ன கொஸ்டின்னா, அப்போ காணிக்கை கொடுத்தானா விஐபி கிளாஸா? நம்ம சொன்ன வார்த்தையை வேறு மட்டமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்மள்ட்ட கேட்பாங்க பாருங்க. காணிக்கை கொடுத்தா விஐபி கிளாஸை? நான் காணிக்கையை பற்றியே சொல்லி ஒபீடியன்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே தங்கள் கரங்களை இணைத்திருக்கிறவர்கள். ஒருத்தன் ஒர்க்கில் இணைச்சிருக்கலாம், ஒருத்தன் என்ன செஞ்சுருக்கலாம், கொடுக்கறதுல இணைச்சிருக்கலாம். என்ன மாதிரி ஒருத்தன் தன் வாழ்க்கையை இணைச்சிருக்கலாம், 16 வயசில் இளமை இணைச்சிருக்கலாம். அவன் எல்லாம் விஐபி கிளாஸு. ஏன்னா எல்லாரும் தான் வாழ்க்கையை கட்டிக்கிட்டு இருந்தப்ப ஒருத்தன் மட்டும் தான் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் வந்தானே, அவன் விஐபி கிளாஸ். எல்லாரும் பணத்தையும் தனக்கென்று செலவழித்து கொண்டு வந்து ஒருத்தன் மட்டும் அதுலேருந்து எவ்வளவு தேவையின் மத்தியிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைத்தானே, அவன் ஒரு விஐபி கிளாஸ். அதில் மாற்றமே கிடையாது. இந்த ஆஃபரிங் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறவன் இட்ஸ் விஐபி கிளாஸ். அதில் மாற்றமே இல்லை. அதில் 2 காரியம் இருக்குது. கர்த்தர் சொன்னார், ஒன்று, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் மணி, இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கேரக்டர். எல்லாம் சொல்லுங்க, ஆஃபரிங் இஸ் அ மேட்டர் ஆஃப் கேரக்டர். சொல்லுங்க, ஆஃபரிங் இஸ் அ மேட்டர் ஆஃப் கேரக்டர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. காணிக்கை என்பது குணம் சம்பந்தப்பட்டது, அது பணம் சம்பந்தப்பட்டது அல்ல, அது குணம் சம்பந்தப்பட்டது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட 1000 ரூபா கடன் வாங்கிட்டான். நல்லா கவனிங்க. இந்த கடனை வாங்கின பிறகு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கலன்னு இவன் ஒரு நாள் இவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவன் கூட நின்றுக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டான். வந்தவே அந்த 1000 ரூபா என்னடா ஆச்சு அப்படின்னா, ரூபா செலவுக்கு இல்லைடா. என்னடா வாங்குறப்ப உனக்கு அறிவு இல்லையாடா அப்படி இப்படின்னு திட்டுறான். நான் சொல்ல, சரி விடுவனே, விடுறா. நீ சும்மா ஜஸ்டின்னு வாங்கினா கரெக்டாக கொடுக்கவே இல்லையாடா. அப்புறம் சரி விடு அப்புறமேட்டு போட்டாங்க. முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இவனை காப்பாற்றி கூட்டி போயிட்டேன். அடுத்த நாள் சொல்கிறேன், என்னடா வந்தவன்ட்டு கேட்டு, உனக்கு தெரியாதுடா, இப்போ 1000 ரூபா எனக்கு தேவையே இல்லைன்றா. அது 1990 நடந்தது. அப்போ 1000 ரூபா பெரிய விஷயம் சொல்கிறான். அவன் கிடைச்சான்னு கொடுக்க மாட்டான், உனக்கு தெரியாதுறாண்ணா. அப்படிலாம் கிடையாதா, அவன்கிட்ட கையில் காசு இல்லை, உனக்கு தெரியாதுறான். ஃபைட் பண்ணிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு கையில் ஒரு 2000 ரூபாய் வந்தான். அந்த மாப்பிள்ள என்ன சாப்பிட சொல்லு, ஹோட்டலில் சாப்பிடுவோம். இவன் சாப்பிட்டுட்டே நான் 1000 ரூபாய் முடிச்சு விட்டேன். கொடுப்போம் யா. அட பாயிட்டே, இவ்வளோ நாள் கொடுக்காம இருந்தது ரூபா இல்லாததுனால நான் நினச்சேன். அது பணம் இல்லாததினால் அல்ல, அது மனம் இல்லாததினால். மனம் இருக்கிறவன் கொஞ்சமாக இருந்தால் கூட கொடுத்துருவான். ஆனால் பணம் இருக்கிறவன் வந்தாலும் கொடுக்க மாட்டான். ஏனென்றால் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கேரக்டர். அதனால நான் கண்ணில் பார்த்து நடந்த சம்பவம். இவன் திட்டின பார்த்து அன்றைக்கி நான் வருத்தப்பட்டேன். அடுத்த நாள் பார்த்தேன், உனக்கு சரியாக தான் திட்டிருக்கான். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறது யாருக்கும் தெரியல. ஆஃபரிங் இஸ் a matter of character. அந்த கேரக்டர் இல்லாம ஒரு கூட்டத்தை நான் வளர்க்க விரும்பவில்லை. அந்த குணம் இல்லாமல் ஒரு காட்டு மிராண்டியை போல சுய விருப்பமுள்ள ஒரு கூட்டத்தை கைத்தட்டுவதற்கு வளர்க்க நான் விரும்பவில்லை. ஒரு மனிதன் நல்ல குணமுடையவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பணத்தை மட்டும் ஒருத்தர் துச்சமா நினைச்சிட்டான்னா அவன் உலகத்துக்கு செத்துட்டான்னு அர்த்தம். அதுக்கு மேல வேற அடையாளமே வேண்டாம். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் அனுபவிப்பதற்கு பணம் ஒன்றுதான் வழி. அந்த பணத்தை தூக்கி எறியணும்னு நினைச்சிட்டானா அவன் என்ன செஞ்சுட்டான், செத்துட்டான். எனக்கு பொண்ணு பார்க்கும்போது பாஸ்டர் சாம்சால் சொன்னார், எப்படி என்ன குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் பொண்ணு பார்க்கணும், அந்த பொண்ணு பணத்தோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கான்னு பாருங்க ஜஸ்டின். அது மட்டும் இல்லைன்னா அந்த பொண்ணை நீ கண்டு மூடிட்டு கல்யாணம் பண்ணிடலான்னு. ஏன்னா பணத்தில் அட்டாச்மெண்ட் ரொம்ப இருந்தாலே அவள் உலகத்துக்கு அட்டாச்மெண்ட் ரொம்ப இருக்கு. பணத்தில் மட்டும் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா இந்த உலகத்திலே, ஏன்னா பணம் இருந்தால் லிப்ஸ்டிக் வாங்கலாம், பணம் இருந்தால் நகை வாங்கலாம், பணம் இருந்தால் எல்லா ஆசையும் பணத்தின் மூலமாக தானே வருது. பணம் இருந்தால் தான் அந்த ஆசை. அப்போ அந்த ஆசைலாம் இல்லைன்னா இது எனக்கு பேப்பர், இந்த ஆசை எனக்கு இல்லைன்னா பணம் எனக்கு பேப்பர். இப்போ பணம் எனக்கு ஏன் பெருசாக தெரியுதுன்னா இந்த ஆசைலாம் எனக்கு. எவனுக்கும் பணத்து மேலே ஆசையா? ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க, ட்ரெஸ் அழகாக இருக்கு போடுறீங்க, பணம் அழகாக இருக்குன்னா நீங்கள் விரும்புகிறீங்க. இல்லை, பணத்து மேலே ஆசை இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. உலகத்து மேலே ஆசை, அதுக்கு பணம் ஹெல்ப் பண்ணுறதுனால பணத்து மேலே ஆசை. ஒருத்தனுக்கு பணத்து மேலே மரியாதையே கிடையாது, ஏன்னா உலகத்து மேலே அவனுக்கு மரியாதை கிடையாது, அதனால அப்போ பணத்தை
கொடுக்க கொடுக்க பணத்து மேல வெறுப்பு, பணத்தின் மீது அதிகபட்சமான நம்பிக்கை இல்லாதவர்கள் தான். அப்ப ஐஸ்வர்யத்தை பத்தி பேசுறீங்க, ரொம்ப தெளிவா இருக்கிறேன். இதுல இருந்து ஒரு வரியை கூட எடுத்து என்னுடைய முழு செய்தியில எந்த வரியை கூட டேமேஜ் பண்ண முடியாது. அதுல ஒரு 520 வரி பேசிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்ப நான் பேசுற செய்தியில இருந்து ஒரு வரி எடுத்து அந்த 520 வரியிலையும் வச்சு கூட ஒரு வரி கூட டேமேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அத்தனை வரி ரொம்ப பேலன்ஸா பேசியிருக்கேன் நான். ஐஸ்வர்யம் தவறல்ல, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் தவறு. ஐஸ்வர்யம் வந்து ஒரு மயக்கம் வருமா? ஐஸ்வர்யம் தவறல்ல, ஐஸ்வர்யத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை தவறு. இந்த ரெண்டு வார்த்தையும் பிப்ளிக்கல் வேர்டு. ஐஸ்வர்ய மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை. பணம் கோடி கணக்கில் இருக்கலாம், ஆனா அதை நீங்க நம்பாம இருக்கலாம். சிலர் வெறும் 100 ரூபா வச்சிருப்பான், அதைத்தான் உசுரா நினைச்சிருப்பான். புரியுதா உங்களுக்கு? நீங்க பணத்தை நம்பாம கடவுளை நம்பிட்டீங்கன்னா உங்களை அவர் நம்புவார். புரியலன்னா திரும்ப ஒரு தடவை சொல்றேன். பணத்தை நம்பாம கடவுளை நம்பிட்டா அவரு உங்களை நம்பி பணத்தை தருவார். ஆனா பணத்தை நம்பி கடவுளை நீங்க நம்பாம இருந்தா அவர் உங்களை நம்பி பணத்தை தர முடியாது. அவர் என்ன நம்பணும்னா நான் வந்து பணத்தை அவரை நம்பணும். அப்ப இந்த காணிக்கை என்ன செய்யுதுன்னா என் கேரக்டர் அப்படியே டியூன் பண்ணுது. சின்ன வயசுல இருந்து கொடுத்து கொடுத்து அதான் நான் சொல்லுவேன், பசங்கிட்ட நீங்க 10 ரூபா கொடுத்து காணிக்கை போட சொல்லி கொடுக்காதீங்க. நீங்க பணக்காரன் இருந்தா கூட 100 ரூபா கொடுத்து காணிக்கை போட சொல்லாதீங்க. அவனுக்கு செலவுக்கு 100 ரூபான்னு கொடுத்து இதுல இருந்து எவ்வளவு நீ கடவுளுக்கு கொடுக்குறியோ குடுறா அப்படின்னு சொல்லி பழகுங்க. அப்பதான் அவனுக்கு வலிக்கும். சின்ன வயசுல இருந்தே தன் சொந்த பணத்திலிருந்து அவன் காணிக்கை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு நல்ல ஒரு மல்டி விட்டமின் சாப்பிட்ட ஒரு மனிதனாக வளருவான். ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, அதனால தேவன் காணிக்கை கொடுக்கிறவர்களை வந்து ஏன் கணவன், எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. காணிக்கை பெட்டி அருகே உட்கார்ந்து காணிக்கை போடுவர்களை பார்த்து ஏன் இது என்ன இவருக்கு என்ன வேலை? ஏன் இவர் எதுவும் கதவு வந்து அந்த சர்ச்சுக்கு செஞ்சு கொடுத்து ஆசாரி வேலை பார்க்குறாருல, பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, செஞ்சு கொடுத்துட்டு அந்த கலெக்ஷனுக்கு வந்து உட்காந்துருக்காரோ? கலெக்டர் ஆச்சே, ஏன் 4500 ரூபாய் கொடுங்கப்பா. இல்லை காணிக்கை பெட்டியார் இவருக்கு என்னக்கா வேலை? அவர் காணிக்கையை பார்த்துக்கிட்டு இருந்தாராம். ஏன் காணிக்கை பார்த்தாருமா? காணிக்கையை பார்க்கல, காணிக்கை போறதுக்கு பின்னாடி அவன் மனசை பார்த்தாரு. ஒரு வசனம் எப்பவுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கும். அவர் உன் காணிக்கைகளை எல்லாம் நினைத்து, அட பாவி, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு. பார்த்தீங்களா இந்த வசனம் இப்போ வந்து ஒரு புது டைமென்ஷன்ல வருதுல்ல, அது ஆவியான இருக்கு. காணிக்கையை நினைப்பாராம். எப்படி? போன மாசம் நான் என்ன கொடுத்தேன் அவர் நினைப்பாராம். நீ எவ்வளவு ஊழியத்தை கொடுக்க நினைப்பாராம். எனக்கு ஒரு தேவன் உண்டு, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. அந்த தேவன் என்னுடைய காணிக்கைகளை கூட நினைக்கிறது. நம்பர் 1, இட்ஸ் a matter of character, gratitude. gratitude. ஆவிக்குரிய நன்மையை அழுத்திருக்கிற நாம் சரீர நன்மை விதைப்பது gratitude. நான் வந்து பாருங்க, நான் வந்து அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்கிறேன், அது வந்து எனக்கு ஜெனராசிட்டியை காட்டுறதுக்கான வந்து ஒரு விஷயம். அதை பற்றியே நான் பேசலை. எங்கே நன்றியை கிராட்டிடியூடில் வந்து வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க. ஒரு கோட்டு, அதாவது என்ன சொல்ல வந்து ஒரு கொட்டேஷன், மன்னிக்க ஒரு கோட், அதாவது ஒரு குறிப்பிட்ட நபர் சொல்லி ஒரு கோட் பண்ணி சொல்லுவாங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம், பஞ்சிங் வேர்ட்ஸு. இதை நான் எடுத்து இன்னொரு இடத்துல நான் சொன்னேன்னா கூட அவர் பேரை சொல்லி தான் சொல்லுவேன். என் செய்தியில் நிறைய ஊழியக்காரங்க பேர் வரும் பாருங்க. கெனத்தேயன்வேன், பாஸ்டர் மார்ட்டின் எல்ஸ்டாயின்வேன், சாம் சார்ல்ஸ்ன்வேன், ப்ராஃபட் எசேக்கியா ஃப்ரான்சிஸ்ன்வேன், வந்து எவ்வளோ பேர். ஏன் தெரியுமா? அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டதை பேசும்போது நான் ஏதோ போய் பரலோகத்தில் விசிட் பண்ணி வாங்கின மாதிரிலாம் பேச மாட்டேன். அது அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன்னா அவங்க மூலமாக கற்றுக்கிட்டது. ஏன் வந்து பிரதர் ஆர் ஸ்டான்லி, ஜாக் பூனோன் எந்த புத்தகத்தை படித்தாலும், ஏன்னா இட்ஸ் அ சைன் ஆஃப் கிராட்டிடியூட். நாம் கற்றுக்கொண்டவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை நாம் பேச வேண்டும். அப்ப இப்படி பாருங்க, கத்துக்கிட்ட ஆளுக்கு மரியாதை கொடுக்கும்போது காணிக்கை கொடுக்குறோம், கத்துக்கிட்ட ஆளுக்கு மரியாதை கொடுக்கும்போது ரெஃபர் பண்றோம். இது எல்லாமே மரியாதை சம்பந்தப்பட்டது, நன்றி உணர்வு சம்பந்தப்பட்டது. நீங்க நான் வரும்போது எப்படி வந்தேன்னா, உங்க எல்லாரும் உட்கார வச்சு ஒரு பியூட்டிஷியன் வந்து மேலே உட்காந்து அப்படியே அவனை டெக்கரேட் பண்ணுவோம் பாருங்க, பியூட்டிஃபை பண்ணுவோம் பாருங்க. அப்படி ஒரு ஃபீல்டில் வந்தேன். கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு நீ போய் என் ஜனங்களை நீ அப்படியே பியூட்டிஃபை பண்ண போற, நீ ஒவ்வொருத்தரையும் இப்போ அழகாக்க போற. இந்த சர்வீஸ் முடிகிறதுக்குள்ள வெளியே போகும்போது கும்முன்னு அழகாக வெளியே போகிறான். ஐயோ தட்டுங்க. ஆஃபரிங் இஸ் a matter of faith. அது விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கள பார்த்து அவங்க விஐபி கிளாஸ் அப்படின்ற கருத்து.
இந்த விஐபி கிளாஸில் சேருவதற்கு நிறைய பணக்காரனா இருக்கணுமா? தினக்கூலியா இருக்கலாம். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கூலி வாங்குறவங்க கூட விஐபி கிளாஸ்க்கு வரலாம். 50 ரூபா கூலி வாங்குறாள் தினம் நீங்க வந்து விஐபி கிளாஸ்க்கு வரலாம். 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட எக்கனாமிக் கிளாஸ்ல இருக்கலாம். இட்ஸ் நாட் a matter of quantity but quality, matter of character. கேட்கிற அவர்களுக்கு கூட கொடுக்க